அன்பு நண்பர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கொண்டாட்டமும் போராட்டமும் இணைந்தே இருக்கும். ஒன்றும் ஒன்று மாறி மாறி வரும். ஒரு மனிதன் இரண்டையும் எதிர்கொண்டே ஆக வேண்டும். ஆனால் எது எந்த சூழலில் வருகிறது என்பதுதான் இங்கே முக்கியமானது. சமூக மனிதனாக இருக்கக்கூடியவன் எதை எந்த சூழலில் அதை கையாளுகிறான் என்பதுதான் மிக முக்கியமானது. ஒரு சமூகம் கூடி ஓர் போராட்டத்தை, சமூக நலனுக்கான, எதிர்கால தலைமுறைக்கான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிற சூழலில் நான் கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று செல்வது இருக்கிறதே, அதைவிட ஒரு அயோக்கியத்தனமான வாழ்க்கை முறை எதுவும் இருக்காது. ஒரு தலைமுறையே தனது வாழ்க்கைக்கான, எதிர்காலத்திற்கான கேள்விக்குறியோடு சாலையில் இறங்கி, வீதிகளில் இறங்கி போராடி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மகிழ்ச்சி தான் முக்கியம், என்னுடைய நிலைதான் முக்கியம் என்று போகிறவனை விட இந்த சமூகத்திற்கு கேடு செய்கிறவன் எவனும் இல்லை. அப்படியான கேடு செய்கிறவர்களை நாம் அடையாளம் காண வேண்டும். என்னுடைய போராட்ட களத்தில் துணை நிற்காதவர்களை, நம்முடைய கோரிக்கைகளுக்கு ஆதரவளிக்காதவர்களை, நம்முடைய நியாயமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அறிவாற்றலை பெறாதவர்களை நாம் புறக்கணிப்பதற்கான துணிச்சலையும் அதற்கான எதிர் அரசியலையும் கையில் எடுக்க வேண்டும். அப்படியான யோசனையில் நாம் தொடங்குவதுதான், அப்படியான சிந்தனையோடு நாம் செயல்பட தொடங்குவதுதான் நம்முடைய எதிர்கால தலைமுறைக்கு நன்மையை விளைவிக்கும் என்கிற யோசனையோடு நாம் இயங்க தொடங்குவோம். நன்றி.